டேய் ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணணுமா? மிஷின் என்ன இருக்குது? ஐயோ ஐயோ என்னடாச்சு போச்சுடா. வா என்னது இது? ரைட்டு ஓடு போச்சு, சேவுடா. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நருட்டோ நிஞ்சா ஸ்டார்ம். அதான் அல்டிமேட் நிஞ்சா ஸ்டார்ம், சாரி, நருட்டோ அல்டிமேட் நிஞ்சா ஸ்டார்ம். அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் மோடு அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் போயிட்டு நான் ஆல்ரெடி இந்த கேம் விளையாண்டேன். ஸ்டார்டிங்லேயே எடுத்துருக்கணும். இது ஒரு ஸ்டோரி மோடு. ஸ்டார்டிங்லேயே எடுத்துருக்கணும், நான் எடுக்கலை. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிறையா இருக்குங்க. இப்படி இருந்தால் வேகமாக குதிப்பான். இந்த கேம் பற்றி பண்ணால் அப்படியே ஓப்பன் வேர்ல்டு. அப்புறம் அந்த இது மாதிரி இருக்கும், கொனாயூர்லாம் ஷிரிக்கேன், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் போய்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணோன்னா காசு. அதெல்லாம் பாருங்கள், அந்த ஜாடியில் இருக்கும் பாருங்க, இப்படிங்களா காசு கட்சிச்சு. அதுவும் இல்லாமல் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாங்க. இந்த 3 புள்ளி இருக்கிற தொட்டிங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவான். அதுவும் இல்லாமல் மேலே அந்த இதை சிம்பிள் கட்டுறோம், அங்கே நிறைய விளையாடி அங்கங்கே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி குதிக்கிறது இருக்குது. இந்த இது என்ன இவர்கிட்ட போகிறாங்க. இந்த சிம்பிள் தான் மேலே காட்டுது பாருங்க. இந்த 3 புள்ளியை வச்சோன்னா இதான் இவர் வந்து 4th உக்காகி. இவர்கிட்ட போயிட்டு என்ன பேசுகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வந்து என்னென்னா இது மிஷின் லிஸ்ட்டு, டைம்ஸு, ட்ரோலு. இப்போ மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஏ ரேங்க், டி ரேங்க்கு, வில்லேஜு, இந்த மாதிரி ரேங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அது நமக்கு தெரியும். இப்போ ஒரு ரேங்க் நான் போய் காட்டுறேன் பாருங்க, ஒரு மிஷினு. இது வந்து கக்காஷி கூட போயிட்டு இது பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொல்லி அதில் அங்கே வந்துடும். அதை படித்து பார்த்துட்டு உள்ளே போகணும். கக்காஷி இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் லெசன். ஐயோ அடுத்து படிக்கலையே. இது வந்து இந்த 3 இதையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த மாதிரி 2 டைமில் இருக்கப்பட்ட அடிச்சிங்கன்னா வந்து மறுபடியும் சாஸ்கேலாம் வந்து அடிப்பாங்க. மெயினாக இந்த கேமில் தாய் அடிக்கிறாங்க. இது அது வந்து இந்த மாதிரி பண்ணால் போகும். இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது கூட நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு குதிச்சு அடிக்காது. இப்போ சாஸ்கே சாப்பிட்ற வச்சு அடிப்பான், நம்மளே அடிச்சுருக்காங்க. இந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃபீட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இந்த கேமில் ஒரு ஃபால்ட் என்னன்னா, எல்லாத்தையும் நீங்கள் தரகளை முடித்தாதான் வருமே அடுத்த மிஷின். இதுதான் அதில் இருக்க ஃபால்ட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ அந்த இது வந்துச்சுன்னா இந்த அட்டாக் வரும். இந்த அட்டாக் தான் நர்த்தக்கு மெயின் அட்டாக்கு. மேலே போட்டு நழுவாங்க. அப்புறம் மேலே வந்து ஒரு நருட்டோ க்ளோன் வந்து இப்படி பொட்டேர்னு இழுக்கும். அப்படியே கக்காஷியை தூக்கிட்டு போய் இப்படி மண்ணுக்குள்ளே பழப்பாங்க. சரிங்களா, இதில் கக்காஷிக்கு பயங்கரமான ஹெல்த்து போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் அப்பா ஒரு குட்டுக்கிட்ட நடக்குங்க. கக்காஷி சூப்பராக இருக்கால, சூப்பரில் இது பார்த்தீங்களா. நருட்டோவும் நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் அந்த இது மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அப்புறம் வந்து அங்கிட்டு தான் வந்து அடிப்பான். அவ்வளோதான். அதில் வந்து பாருங்கள், அங்கே வந்து பணம் விடுறேன்னா அங்கே வந்து ஸ்குவாட் மாதிரி இருக்கிறது வந்து என்னன்னு தெரியல, அட்டாக் பண்ண முடியல திடீர்னு. அட்டாக் சீக்கிரம் இருந்தது. அங்கே பாருங்க நெருப்பு எரியுதா, அது வந்து ஃபுல்லாச்சுன்னா ஒரு மாதிரி நறுக்கை தெரிய ஆரம்பிச்சிடுவான். அப்படியே உடம்பே ஃபயர் ஆகிடும். கக்காஷிக்கும் பாருங்கள் இருக்குது எனக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து ஃபயர் ஆகிட்டான். இப்போ இன்னொரு அடி அடித்தானா அந்த இதுவுமே இதாகிடும். அதை அடிக்கணும் நம்மளால அந்த அட்டாக் வந்து இதாக மாட்டேங்குது. இப்படி நம்ம அடிக்காமல் விட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கே பாருங்க ஒரு பாயிண்டாக கீழே பிறகு பார்த்தீங்களா. இன்னும் ஒரு அடி வாங்கினா
என் காடி இந்த இடத்துல வந்து இந்த கக்காசியும் இந்த இதில் இருக்க மாதிரியே இருக்கணும். ஆனால் உண்மையான லீஃப் வில்லேஜ் கக்காஷியில் அனிமேலெலாம் நருட்டோவால் இது பண்ணவே முடியாது. நான் வின் பண்ணோன்னா இந்த இது இல்லைங்களா 2 இது மட்டும் போனஸ் கண்ட்ரோல்ஸ் இல்லை, அதுவும் நம்ம ஃபில் பண்ணணும். அப்போனா தான் அடுத்த மிஷின் வரும். இப்போ உங்களுக்காண்டி விளாண்டேன், திடீர்னு அந்த இது போயிடுச்சு. இப்போ என்ன இதுன்னு இது பண்ணோன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா வெளில வந்து காட்டுறேன். இப்போ வந்து திடீர்னு ஸ்க்ரீனு பிளாக் ஆகிடுச்சு, என்ன தெரில. இப்போ நான் அது இதுன்ட்டு என்னமோ காட்டுனுச்சு, அல்டிமேட் நிஞ்சா ஸ்டார்ம் அது இதுவும் காட்டுனுச்சு. அப்போ வந்து மறுபடியும் கேம்குள்ளே வந்தேன். இப்போ வந்து மறுபடியும் கேம் லோகோ இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த கேம் இப்போ தான் ரீசெண்டாக இதில் இது பண்ணாங்க. இந்த கேம்குள்ளே போனால் அப்படி தான் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் இப்போ ரீசெண்டாக தான் இது வந்து லான்ச் பண்ணாங்க. இது ஒரு பெய்டு கேமு. இது வந்து ஃப்ரீயாக ஏற்றுறது எப்படி நான் காட்டுறேன். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா 3 மோடு இருக்கும். 3 மோடில் ஒரு மோடு சப்ப மோடு, அதாவது சவுண்டு மோடு. சவுண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாமல் இந்த கேம்லேயே இருக்க பெரிய கட்சியும் இது மட்டும்தான். ஆனால் இந்த இதில் இருக்க ஸ்டோரி மோடில் இருக்க எல்லா கட்சியுமே இதில் இருக்கும். இந்த ராக்கில் இது பண்ணது எல்லாத்தையுமே சேர்த்து சரிங்க அப்புறம் ஸோ நம்ம நாட்டுக்கு வந்து 1299 ரூபா, அதாவது 300 ரூபா பக்கம் இந்த கேமு காசு. இது வந்து ஃப்ரீயாக ஆகவே குரோமில் தான் இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறது, சரி நான் ஏற்றி காட்டுறேன். ஸ்டோரி மோடாகவே உங்களுக்கு போகும். அப்புறம் அதில் இன்னொரு மோடு இருக்குது, ஃப்ரீ பேட்டில் மோடு, ஃப்ரீ அல்டிமேட் மிஷின், ஃப்ரீ பேட்டில் மோடு, ஆப்ஷன் மோடு, இந்த மாதிரி நிறைய மோடு இருக்குது. இந்த மாதிரி ஜிரா அது எல்லா சண்டையுமே இதில் இருக்கும். நருட்டோவில் மெயின் சண்டையும் இந்த நருட்டோ சாஸ்கே சண்டை போட்டது, சாஸ்கே அந்த இது பண்ணது எல்லாமே இருக்கும். என்ன இதில் இல்லை வந்து நான் வந்து கட்சீனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அது பெரிய கட்சீனு. இந்த கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என் கண்ணில் மாட்டினது இந்த ஒரு கேம் தான். ஏன்னா எனக்கு கண்டென்ட் கிடைக்கும் பாரு. ஆப்ஷன் மோடு இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் செட்டிங்ஸு, கேமரா செட்டிங்ஸு, சவுண்ட் செட்டிங்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்கும். கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸுன்ட்டு இது வந்து ஃப்ரீ பேட்டில் மோடு. இது வந்து விளாண்டு கட்டுற பாருங்க. வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கேரக்டரோட அந்த நருட்டோ இருக்காம பாருங்க, அது நம்ம மேலே வந்து எந்த கேரக்டர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஃப்ரீ தான் ஃபுல்லாக. நான் வந்து இட்டாச்சி எடுத்திருக்கேன், அப்புறம் கக்காஷி எடுத்திருக்கேன், அப்புறம் மறுபடியும் கக்காஷியை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடு வந்து சாஸ்கே 2 கக்காஷி வந்து நான் எடுத்துருக்கேன். இந்த சைடு வந்து சாஸ்கேவும் நருட்டோவும் அப்புறம் சாக்குரா. இங்கே வந்து இப்போ உங்கள் கூட தான் நம்ம வந்து பேட்டில் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து எந்த பேட்டில் இது வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ வந்து பேட்டில் ஆரம்பிக்க போயிருக்காங்க. நான் வந்து அந்த ஜோனின் எக்ஸாம் முடிஞ்சு கக்காஷி இது பண்ணேன். அந்த இடத்துல தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் மாற்றி காட்டினேன்னு நினச்சேன், அவசரத்தில் பண்ணிட்டேன். வந்து பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த சண்டை ரொம்ப நல்லா பாருங்கள். எனக்கு இது 10 நிமிஷம் தான் இருக்கும். யார் நிறைய ரொம்ப அடி அடித்து டேமேஜ் ஆகுதோ அவங்க தான் பின்னாடி தோற்றுட்டோன்னே. இப்போ எனக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, நருட்டோக்கு ஒரு டேமேஜ் கூட ஆகல. ஒரு செகண்ட் முடிஞ்சா பாருங்க, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இட்டாச்சி உட்காந்துருவான். டைம் ஓவர்னு வந்துடும். இப்போ மறுபடியும் நீங்கள் ரீமேட்ச் வச்சு மறுபடியும் விளாட்லாம். இந்த வாட்டி தாங்க நான் வந்து நருட்டோவை கொஞ்சம் அடிச்சிடுவேன். இந்த நருட்டோ நம்மளை வந்து அடிச்சிடுவான். பார்த்தீங்களா, நருட்டோ வந்து அடிச்சிட்டான். மறுபடியும் டைம் அப்பு கண்ணை பிடிச்சிட்டு உட்காந்துருவான். இது வந்து எனக்கு தான் நிறைய அடி விழுந்திருக்கு, நருட்டோவுக்கு பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது.
இந்த மாதிரியே நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் ரீமேட்ச் போட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். யார் வேணாமா மறுபடியும் வந்து பேசுகிறான்னா இந்த மாதிரி அடிப்பான். இப்போ வந்து மறுபடியும் கழுத்தை அடிக்கிறான்னா என்னால் இது வந்து இது பண்ண முடியல. ஒரு பின்னாடி இருக்கவங்க வந்து அடிச்சுட்டான். முன்னாடி விட்டு வந்து ஃபயர் பால் போட்டு நம்ம பாட்டுக்கு அடிச்சுட்டாங்க. வந்து அடியில் அவனோட ஹெல்த் எனக்கு ரொம்ப குறைஞ்சிடும். ஆனால் நான் தான் இப்போ தோற்றேன். புரியுதா? இதில் யார் வந்து நிறையா டேமேஜ் கொடுக்குறது அடி நிறையா வாங்குறாங்களோ அவங்க தோற்றுட்டாங்க. சரிங்களா? இந்த கேம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த மோடு அல்டிமேட் ஸ்டோம் மோடு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. கேம் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளில வந்துடலாம். ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து வெளில வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேம் எடுத்துன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரோம்குள்ளே வந்து போய்க்கோங்க. எங்கடா க்ரோமு அந்த இருக்குது. க்ரோம்குள்ளே வந்து போய்க்கோங்க. அப்புறம் கீழே இருக்க அந்த நருட்டோ அல்டிமேட் இது வந்து நான் ஏற்றின லிங்க் கீழே இருக்குது. வந்து இங்கே பாருங்கள் கீழே அந்த இது இருக்குது. அதை டச் பண்ணி இந்த லிங்க் வந்து ஃப்ரீ ஃபயர் ஏற்றினவங்களுக்கு தெரியும். ஃப்ரீ ஃபயர் இப்போ வந்து பேன் ஆகிடுச்சு. அப்போ அந்த லிங்க் ஏற்றினவங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ ஈஸின்னு. இப்போ கீழே வந்து செகண்ட் வரும். அது வந்து 336 MP தான். சாரி 3.336 GB. அது வந்து 3.25 GBன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடது 2 GB தான் போட்டிருக்கோம். அது காலையிலேருந்து யூஸ் பண்ணேன். ஆனால் இது தான் ஆகும். அது நான் எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால கேன்சல் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னு தான் நான் காட்டினேன். சரிங்க. அப்படின்னு நருட்டோ சொல்லுவான். ஆனால் ஓப்பன் வேர்ல்டு கேமுங்க அந்த கேமு. சரி, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.